உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்கானா, வருகின்ற தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்க போது, இதுவரைக்கும் நாம் விசுவாவச வருடத்தை கடந்திருந்தோம். இந்த சித்திரை முதல் தேதியிலிருந்து நாம் தொடங்குகின்ற ஆண்டு பராபவ ஆண்டு, மங்களகரமான பராபவ ஆண்டு. செவ்வாய்க்கிழமை பிறக்குது. வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் மாற்றங்கள் எவ்வாறு கொடுக்க போகிறார் இறைவன், இந்த கிரகங்களை வச்சு தான் நாம் சொல்ல முடியும். ஜோசிகாரில் யாராக இருந்தாலும், ஜோதிடர் அனைவரும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நாம் சொல்கிறோன்னா கிரகங்களை வைத்து தான் இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் காணப்போகிறோம். இதில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இந்த பராபவ ஆண்டில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கணும் முதல்ல. ஏன்னா ஒளி பெற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும், அதுவும் இல்லாமல் பெரிய டான் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் இந்த ஆண்டில் நம்மளுக்கு இருக்குது. முக்கிய தருணமே குரு பகவானுடைய பெயர்ச்சி. வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய மாற்றம் என்று சொல்ல கடகராசிக்கு போகிறாரு. அதே போல் 11வது மாதம் ஐப்பசி மாதம் ராகு கேதுக்களுடைய பயிற்சியும் நாம் வைத்து தான் இந்த சித்தரை தொடங்கி பங்குனி முடிய நாம் சொல்ல முடியும். அடுத்த ஆண்டு 2027 பங்குனி முடிய நம்ம வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கும், இதில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்க போதா, ஏற்றம் தருப்பதா, கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ராசிகள், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே உச்சம் பெற்று சுக்கிரனோட சம்பந்தப்படுறார். மேஷத்திலே 2ஆம் இடத்துல யாரும் இல்லை. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். அதுவும் இல்லாமல் சிம்மத்தில் கேது பகவானும். இந்த முக்கிய தருணமே இந்த இடத்துல யாரானா அந்த ராகு பகவான். அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்தில், அதாவது கும்பராசியில் வீட்டிருக்கார். அவருடன் சந்திரனும் அங்கே கூடியிருக்கிறார். முக்கிய தருணம், அதைவிட முக்கிய தருணம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் நீச்சகதி பெற்று நீச்ச பங்கத்துக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று, அதாவது எப்படி சொன்னால் ஆட்சிக்கு இணையான பலம் பெறுகின்ற காலம். அவர் நீச்சமே பெற்றாலும் இந்த நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலம். புதனோட வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலமாகவும் இந்த ஆண்டு பிறக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் யார் யார் எதிர்பார்த்துருக்காங்க, இந்த மேஷராசிக்காரர் மீனராசிக்காரர் யாராக இருக்கும், இந்த கிரகங்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம். விரிவாக பார்க்கலாம். வணக்கம். மேஷராசிக்கு, இந்த மேஷராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது, இந்த பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ராசிநாதனே 12ஆம் இடத்துல சனி சூரியன் எல்லாருமே, இந்த சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், இந்த கம்யூனிகேஷன் தருகின்ற புதன் பகவான் சேர்ந்து அவர் வாழ்ந்துட்டுருக்கார். 12ஆம் இடத்துல விரயம் தருகின்ற இடத்துல இருக்கார். செலவீனங்களாக இருந்தாலும் இது நன்மை தருகின்ற செலவீனங்களாக இருக்க போகுது. ஆரம்பத்த கட்டத்தில் கொஞ்சம் சுமாராக இருக்கும். சூரிய பகவான் நம்ம ராசியிலே இருக்கத்தாலையும் சுக்கிர பகவான் நம்ம ராசிக்குள்ளே இருக்கிறதாலையும் ஓரளவுக்கு ஆதிக்கத்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நன்மையை தரும். அந்த ராசி நேராக 7ஆம் இடத்தை பார்வை பதியும். அதனால் வெற்றி தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் நடைபெறுகின்ற அமைப்பாக முதல் நாள்லேருந்தே நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா முதல் தொடக்கம் தான் முற்றிலும் தொடக்கம் என்று சொல்கிறோமில்ல, ஆரம்பத்தில் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும். அதேபோல் இந்த வைகாசி மாதம் நம்மளுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. இந்த காலத்தில் அவர் குரு பகவான் அந்த ராசிக்கு, நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல இடம்பெறுவார். குரு பகவானுடைய பார்வை முக்கிய தருணமாக பார்க்கப்படுது. இந்த ராகு கேதுக்கள் ஐப்பசி மாதம் நடைபெறுகின்ற ராகு கேதுக்களுடைய பயிற்சியும் முக்கிய தருணமாக மேஷராசிக்கு ஒரு உன்னதமான தகவலத்தை கொடுக்கும். இந்த 4ஆம் இடத்தை சென்ற குரு பகவான் நேரடி பார்வை, அதே போல் அவருடைய 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம 12ஆம் இடத்துல வீட்டிருக்கக்கூடிய சனி பகவான் மேலே முதல்ல விழுது. இதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்று நான் செலவீனங்களாக செய்தால் கூட இது நன்மை தருகின்ற செலவீனங்களாக மாறக்கூடிய காலம் என்று எடுத்துக்கலாம். ஒரு மனுஷன் நான் தேவையில்லாத செலவில் இதுக்கு முன்னே பண்ணியிருப்போம். நம்ம விசுவாவச வருடத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்கு மட்டுமே விரைத்து நம்ம கொடுத்துருப்போம். ஐயா நாம் செய்கின்ற வேலை, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் சரியாக போயிட்டு எதுவும் சரியான முறையில் அமையலை, என் வாழ்வாதாரத்தில் எதை செலவு பண்ணாலும் ஒரு சரியான பிஸ்னஸ் பண்ண முடியலன்னு சொன்ன மேஷராசிக்காரர்களுக்கு முக்கிய தருணமே இந்த கால் பாகத்தில் இருந்து வந்த பிரச்சனை, காலில் அடிபடுறது, சுகர் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக பிரச்சனை கொடுக்கறது, இதை மாதிரி விஷயங்களில் ஏற்பட்டு வந்த பிராபலத்தை தாட்டக்கூடிய காலம் இந்த நேரத்தில் மாறக்கூடிய காலங்களாக மாறும். வைகாசி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை எடுத்துங்க ஐயா, போதும், அதுக்கு மேலாம் வேணாம். பகவானுடைய பார்வை இனி சிறப்பு பார்வையின் காரணமாக அவருடைய பார்வை நேராக 9ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் வீட்டிருக்கக்கூடிய இடத்தை பார்க்குது. நாம் செய்யக்கூடிய விளைவுகள் அனைத்தும், அதாவது நாம் செலவு பண்ணமில்லை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம், இனிமேல் அந்த தேவையில்லாத விஷயத்துலேருந்து நாம் மீட்டெடுக்க போகிறோம். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்காமல் எல்லா விஷயத்தையும் செஞ்சுருப்போம். பேசும்போது கூட தேவையில்லாமல் கூட நிறைய வாட்டி பேசியிருப்போம்.
இனி நாம் செய்கின்ற விஷயத்தில் அனைத்திலும் நன்மை தருகின்ற விஷயங்களாக வீட்டு தேவையான செலவினங்களை பண்ண போகிறோம். குடும்பத்துக்கு தேவையான செலவினங்கள், நம் குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு செலவு பண்ண போகிறோம். இதேமாரி நன்மை தருகின்ற விஷயங்கள் நடக்கப் போகின்றது. ஐயா, வரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும், அதுக்கேற்றார் போல் செலவினங்களும் இருந்து கொண்டு. இந்த 12 என்பது வரையும் மட்டுமல்ல, சொத்துக்கள் வாங்கக்கூடிய இடம், வீடு கட்டுறதுக்கான அமைப்பு. ஐயா, அசையா சொத்துக்களை வாங்கிறதுக்கான அமைப்பு, நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பத்திரமாக வரும். நிறைய பேர் நான் துட்டு கொடுத்துட்டேன் ஐயா, என்னால் வாங்க முடியல அப்படின்னா நிலபுலம் சார்ந்த விஷயங்களாக வாங்க போகிறாங்கன்னு. அதுவும் இல்லாமல் அவருடைய நேரடி பார்வை, சனி பகவானுடைய பார்வையும் நம்ம ராசிக்கு நேராக 6ஆம் இடத்துல பதியறதால அங்கே சில உடல் சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதிகரிக்கிற மாதிரி காட்டும். உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய இந்த பகவானுடைய பார்வையின் மூலமாக அந்த உடல் உபாதை கூட தீரப்போகுது. நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருகின்ற காலங்களாக இருக்க போகுது. அதிலும் இல்லாமல் அவர் நேரு பார்வை 7ஆம் பார்வையாக நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல படும். அந்த ஜீவனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பதியுது. அப்போது நம்மளை தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு. ஏன்னா ஓராண்டு காலம் ஃபுல்லாக இந்த குரு பகவான் உச்சம் பெற்று அங்கே தான் இருக்க போகிறார். அப்போ ஓராண்டுக்கான பலாபலனே நம்மளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடச்சிட போகுது. அப்போ நன்மையை தருகின்ற விஷயமாக வேலை இழந்தவருக்கு வேலை வாய்ப்பு தருகின்ற காலம். வெளியூர் சென்றும் நாம் சரியான பிழைக்க முடியல சுவாமி, எங்கு சென்றாலும் இவனுக்கு தடை தாமதத்தை கொடுக்குதுன்னா இனி வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றத்தை காணுகின்ற அமைப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு விளங்கப் போகுது. இதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை அவருடைய பார்வை விழுது, 5ஆம் பார்வையாக. நோய் நொடி சார்ந்த விஷயம், துன்பம் சார்ந்த விஷயம், கடக்கம் சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்தால், தேவையில்லாத பிரச்சனைக்கு நம்ம கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் மாட்டியிருந்தால் அதிலிருந்து விடைபெறுகின்ற அமைப்பாக. நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போகிறோம், அதுவே நம்மளுக்கு நல்லதுக்காக ஜாமீன் போட்டால் அது நம்மளுக்கே வம்பாக போயிருக்குது சுவாமி, இந்த மாதிரி விஷயத்திலிருந்து விலகுகின்ற அமைப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு மேஷ ராசிக்கு நன்மை தருகின்ற விஷயத்தில் ஓரளவுக்கு, அதாவது 100க்கு ஒரு 60 பாகம் நன்மை தருகின்ற ஆண்டாக, நன்மை பயக்கும் ஆண்டாக கிரகங்களுடைய அமைப்பு நன்றாக இருக்குது. ஐயா, 12 என்பது விரயம் மட்டுமில்லை, அங்கே சனி பகவான் மட்டும் வீட்டிருக்கல. மேஷத்தில் அதன் 11ஆம் இடத்துல ராகு பகவானும் வீட்டிருக்கார். லாபம் தருகின்ற இடத்துல பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் நம்மளுக்கு மேன்மையை தரும் என்று தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரகத்தை வைத்து மட்டும் நாம் பலாபலனை நாம் கொடுக்க முடியாது, குரு பகவானை வச்சு மட்டும் கொடுக்க முடியாது. சனி பகவானுடைய தோரணையும் பார்க்கணும், அவருடைய ஆலமின் தன்மையும் பார்க்கணும். இது எல்லாம் பார்த்து தான் இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கடந்து வந்த பாதை, நோய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை விலகும், வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வசதி இல்லாதவருக்கு வசதி வருகின்ற அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த முன்னேற்றம் கண்டிப்பாக உயர்வினை தரும். ஐயா, கண்டிப்பாக ப்ரமோஷனுக்காக காத்திருந்தால் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு படி உயர்வு தருகின்ற அமைப்பை கொடுக்க போகுது. நல்லவை அனைத்தும் வந்து சேருகின்ற ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு மேஷராசிக்கு நன்மை பயக்கும் ஆண்டாக மாறும். திருமணம், குழந்தைகள், செலவீனங்கள் இது அனைத்தும் தருகின்ற அமைப்பாகும். செலவீனங்களாக இது இருந்தாலும் அது நன்மை தருகின்ற செலவீனங்களாக மாறுகின்ற ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு மேஷத்துக்கு நன்மை பயக்கும் ஆண்டாக மாறும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.